لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருட்கருணையினால் சிறப்பிற்குரிய இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகளில் அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த அடிப்படையிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோடு ஆறுகளிலும் பேரொழியாக இருக்கக்கூடிய குர்ஆனில் உள்ள சில வழிகாட்டுதல்களை இன்ஷாஅல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை நமக்கு வழங்கி அதனுடைய நோக்கங்களை பற்றி பல்வேறு இடங்களில் சொல்லும்போது மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன, உண்மையான வாழ்க்கை எது, படைத்த ஒருவன் இருக்கிறானா என்கிற அத்துணை விஷயங்களையும் தெளிவாக இந்த குர்ஆன் எடுத்து சொல்லுகிறது என்பதாக குர்ஆன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. அதில் அல் கஹ்ஃப் என்கிற ஒரு சூரா, அந்த அத்தியாயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வ லம் யஜஅல் லஹு இவஜா. போல இந்த வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பல இடங்களில் பல்வேறு வகையான அறிமுகங்கள் சிறப்புகள் வருகிறது. இந்த வசனத்தில் ஒரு 2 வகையான வார்த்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லம் யஜஅல் லஹு இவஜா, அதில் எந்த கோணலும் இல்லை. கையுமா, நேரான வழியை அது காட்டுகிறது. அப்ப எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும், மனிதர்களால் சொல்லப்படுகிற தத்துவங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் முரண்பாடுகளை பார்க்கலாம், பொய்களை பார்க்கலாம். எப்படி யோசித்தாலும் சரி, கோணல் என்பது இந்த வேதத்தில் இல்லவே. கையுமா, நேரான பாதையை காட்டுகிறது. கோணல் இல்லை என்றாலே நேரானதான ஒரு பொருள் கோணலாக இல்லை என்றால் அது என்னது? சரியானது, நேரானது. அதோட முடிச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? கோணல் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நேரான பாதையை தான் காட்டுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுல ஏதாச்சும் குழப்பங்களோ, பொய்களோ, முரண்பாடுகளோ, அறிவுக்கு உண்மைக்கு ஒவ்வாதது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்திற்கு கூட இடமே கிடையாது. அப்படிப்பட்ட நேரான விஷயத்தை இது சொல்லி தருகிறது. தான் வழங்கி இருக்கிறான். யுன்திர பஸன் ஷதீதான் இல்லது, தன்னிடம் அல்லாஹ்விடம் மிக கடுமையான ஒரு வேதனை இருக்கிறது என்பதை எச்சரிப்பதற்காக. வயுபஷ்ஷிரல் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா மாகிதீன ஃபீஹா. யார் அல்லாஹ்வை நம்பி சாலிஹான நற்காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக, நல்ல செய்தி சொல்வதற்காக. என்ன நல்ல செய்தி? அவர்களுக்கு அழகிய கூலி. ஒன்று, மிக பயங்கரமான கடுமையான வார்த்தைகளில் சொல்லி புரிய வைக்க முடியாத கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை எச்சரிக்க வேண்டும். 2வது, யார் அல்லாஹ்வை நம்பி நற்காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அழகிய கூலி உண்டு, மிகப்பெரிய பரிசுகள் உண்டு, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவும் முக்கியமானது. சிறந்த பரிசு இருக்கணுங்க. பரிசு எப்ப கிடைச்சாலும் 1 மணி நேரம் சந்தோஷப்படுவோம், 1 வாரம் சந்தோஷப்படுவோம், 1 மாதம் சந்தோஷப்படுவோம், 1 வருஷம் அதை பார்த்து பார்த்து வேணா மகிழ்ச்சி அடையலாம். நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்குமா? ஒரு 10வது படிக்கும் போது ஒரு பரிசு வாங்குகிறார், 12வது படிக்கும் போது இவ்வளவு மார்க் எடுத்தார், ஒரு பேர் வாங்கிட்டார். அந்த பேரை மௌத்த மரணிக்கிற வரைக்கும் அவர் சந்தோஷப்பட்டு இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட நிலை அது கொடுக்குமா? அப்படின்னா இல்ல. அடுத்து ஒரு பிரச்சனை வரும், இதெல்லாம் காணாம போய்கிறது. அது பிரச்சனை இல்ல. மாகிதீன ஃபீஹி அபதா, அதில் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த நல்ல செய்தியை யாருக்கு சொல்கிறது? இதை நம்ம கற்பனை பண்ண முடியாது. நிரந்தரம் நிரந்தரம் அப்படின்னா ஒரு அளவுகளை சொன்னா தான் புரியும்.
அருமையில போயிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இந்த பூமி பந்துல இவ்வளவுதான் அறிவு, நிரந்தரமாக இருப்பார்கள். இப்ப ரெண்டு விஷயம் வந்துருச்சு. இந்த குர்ஆனுடைய நோக்கம் ரெண்டு. ஒன்று எச்சரிக்கை, பயங்கரமான தண்டனை எச்சரிக்கை. இன்னொன்று நிரந்தரமான மகத்தான கூலியை நற்செய்தி சொல்லுதல். நற்செய்தி சொல்வது என்பது நல்ல மக்களுக்கு, கடுமையான தண்டனை யாருக்கு சொல்கிறது அதை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உள்ளேயே ஏற்படுத்திக் கொண்டான் என்று எவர் தவறுகளாக தெரியும், பாவங்கள் பாவங்களாக தெரியும், நன்மைகள் செய்யாமல் இருந்தால் செய்ய வேண்டும் என்கிற தாக்கத்தை மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அதுதான் நேரிய வேதம், அதுதான் நேரான பாதை. இது குர்ஆனுடைய இயல்பு அடிப்படை. அல்லாஹ் யாரை எச்சரிக்கிறான்? யார் அல்லாஹ் புள்ளையை ஏற்படுத்திக் கொண்டான் என்று சொன்னார்களோ அவர்களை எச்சரிப்பதற்காக. அதாவது புள்ளை என்பது ஒரு குறியீடு. அல்லாஹ்விற்கு இணை உண்டு என்று யார் இருக்கிறார்களோ அவர்களை எச்சரிப்பதற்காக. பிள்ளையாக இருக்கலாம். சூரியன் ஒருவன் நம்பினால் அல்லாஹ்விற்கு இணையாக்கி விட்டான். இந்த வீடு தான் என்னை வாழ வைக்கும், இந்த தெரு தான் என்னை வாழ வைக்கும், ராசியான தெரு இதுதான், இந்த கணவர் தான் என்னை வாழ வைப்பார், இந்த மனைவி தான் எனக்கானவர், இவர் இல்லையானால் என் வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த கல்லூரி தான் என்னை வாழ வைக்கும், இந்த நிறுவனம் தான் என்னை வாழ வைக்கும் என்று வாழ்வும் சாவையும் வழங்கக்கூடிய அல்லாஹ்வின் தகுதியை ஒரு பொருளுக்கு கொடுத்தோம் என்றால், ஒரு படைப்புக்கு கொடுத்தோம் என்றால் அதுதான் இணை வைப்பு. அந்த இணை வைப்பை தான், அந்த இணை வைப்பை தாங்கி முடிக்க ஒரு ஆள் தேவை. அதற்காவது ஒரு வாரிசு தேவையா இல்லையா? அப்ப இந்த வாரிசு தேவை என்கிற அந்த எண்ணம் பலவீனத்தை தெரிவிக்கிறது. அப்ப அல்லாஹ் பலவீனமானவனா? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? பலவீனனாக ஆக்குகிறான். மனிதனை போல அவன் நினைக்கிறான். சான்று கேட்க முடியாது, சான்று கேட்கக்கூடிய தகுதி அவைகளுக்கு கிடையாது. பகுத்தறிவுள்ள மனிதன் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், செய்வதை தவிர்ப்பதாக இருந்தாலும் தகுந்த காரணம் சொல்ல வேண்டும். காரணம் என்றால் அதுதான் ஆதாரம். ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் அறிவின் இயல்பு. பகுத்தறிவின் இயல்பே யதார்த்தம் என்னது? ஒரு காரணத்தை செய்யறமா, ஒரு செயலை செய்யறமா, இன்ன காரணத்தால் செய்கிறேன், இன்ன ஒரு ஆதாரத்தால் செய்கிறேன். ஒன்றை செய்ய மறு வேண்டும். அல்லாஹ்விற்கு பிள்ளை இருக்குது என்று சொல்றீங்க, ஒன்றிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கு சொல். மாலஹும் பிஹி மின் இல்ம். இப்படி சொல்வதற்கு இவர்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லை. இவர்கள்ட்ட மட்டும் இல்லை, இன்னைக்கு சமகாலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டும் இல்லை, இவர்களுக்கு ஒரு முந்தைய தலைமுறை இருந்திருக்கும் இல்ல, அவர்களுக்கு ஒரு முந்தைய தலைமுறை இருந்திருக்கும் இல்ல, எந்த தலைமுறையிடத்திலும் எந்த முன்னோர்களிடத்திலும் அல்லாஹ் பிள்ளையை ஏற்படுத்திக் கொண்டான் என்பதற்கு சான்று இல்லவே இல்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய எவரிடத்திலும் எந்த ஆதாரமும் இல்லை. அவ்வளவு அழுத்தமான ஒரு வாதத்தை, ஒரு வார்த்தையை இந்த வாய்கள் சொல்லிவிட்டது. சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு மனிதன் தவறான உறவில் இருக்கிறான் என்று இட்டு கட்டினால் சொல்லப்பட்ட மனிதன் எப்படி கொதித்திடுவான்? ஒரு மனிதன் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்தப்பட்டால் அவனுக்கு எவ்வளவு ரோஷம் வரும், எவ்வளவு ஆக்ரோஷமும் கோபமும் கொந்தளிக்கும். எப்படிதான் எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை என்னோடு சம்பந்தப்படுத்துவாய்? அப்ப அவனுடைய பார்வையில் இந்த வார்த்தை என்பது எல்லை இல்லாத பயங்கரமானது. இதை ஆனால் தாங்கிக் கொள்ள முடியாது. உனக்கே தெரியல, உனக்கு தகுதி இல்லாத ஒன்றை, சம்பந்தம் இல்லாத ஒன்றை உன்னோடு இணைத்தால் எவ்வளவு பயங்கரமானதாக பார்க்கிறாய். இதையே அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். அல்லாஹ்விற்கு பிள்ளை இருக்கிறது, அல்லாஹ்விற்கு இணை துணை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது இல்ல, இது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை, மிக பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த நம்பிக்கையில் இவர்களிடத்திலே எந்த உண்மையும் துணியவருக்கு கூட இல்லை. இந்த குர்ஆன் எவ்வளவு நேரான பாதையை காட்டுகிறது, எப்படி நேரிய வழியை காட்டுகிறது. இந்த உலகத்தில், இந்த பூமி பந்தில் பகுத்தறிவு இருக்கக்கூடிய இந்த ஒரு படைப்பு எப்படி கடந்து செல்ல வேண்டும், எப்படி கடந்து போக வேண்டும். அந்த கடந்து போகவருடைய அடிப்படை இரண்டு. ஒன்று, இது வாழ்க்கை அல்ல, மறுமைக்கு செல்லக்கூடிய ஒரு என்கிற அந்த ஒரு வகையான கொள்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும்.
இதை சொல்வதுதான் நேரிய பாதை, நேரிய வழி, நேர